வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் வந்து என்னோட மெஸ்ஸியான ஹேர் ஸ்டைலை எப்படி டெய்லி மெயின்டைன் பண்ணுறேன், இதோட ஹேர் ரொட்டீன் காட்டலாம் பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ டெய்லி நான் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது முன்னாடி எப்போவுமே வந்து ஹேர் செரம் அப்ளை பண்ணேன். அது வந்து இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஹேருக்கு வந்து நல்லா ஸ்மூத்னஸ் ஃபினிஷிங் நல்லா கொடுக்குது. ஸோ ஹேர் செரம் அப்ளை பண்ணாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம ப்ளோ ட்ரையர். ஆமாங்க, ப்ளோ ட்ரையர் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் கையால் நம்ம வந்து கொஞ்சம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளோ ட்ரையர் காம்புகளுக்கு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்தாக்க அதுவே நல்ல ஒரு பஃப் அண்ட் நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. பார்த்தீங்களா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ஒரு ஹேர் வேக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதாங்க இது பார்த்தீங்கன்னா பியர்டோ ஹேர் வேக்ஸ். ட்ரஸ்டபிளான ப்ராடக்ட். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திருண்டு எடுத்த போதும் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி அண்ட் லைட்டாக இப்படி தடவி இப்படி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் இப்படி ஸ்டைல் பண்ணால் போதும், நமக்கு சேலூன் ஸ்டைலில் ஒரு ஹேர் ஸ்டைல் கிடைக்கும். பார்த்தீங்களா? நீங்களே இந்த ரிசல்ட் பார்க்குறீங்க. பிஃபோர் இருந்த என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்க ஹேர் ஸ்டைலுக்கும் வித்தியாசம் நீங்களே கண்ணால் பார்க்குறீங்க. யார் யாருக்கெல்லாம் இதில் வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அண்ட் யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் என்னோட பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சீக்கிரம் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.